அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1939ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் வீர ரமணி என்ற படமாகும். இப்படத்தினை மோகன் பிக்சர்ஸ் பட நிறுவனத்தின் சார்பாக கே. அமர்நாத் அவர்கள் தயாரித்து கதை வசனத்தை எழுதியதுடன் இயக்கியும் இருக்கிறார். இவர் ஏற்கனவே தயாரித்து இயக்கிய ஆக்ஷன் படங்களான டேஞ்சர் சிக்னல், பக்கா ரவுடி, மின்னல் கொடி போன்ற படங்களை நமது சினிமா கொட்டகையில் பார்த்திருக்கிறோம். இப்போது அதே பாணியில் எடுத்த ஆக்ஷன் அதிரடி திரைப்படம்தான் இந்த வீரரமணி திரைப்படமாகும். எப்போதும் கே. அமர்நாத் அவர்கள் பெண்மைக்கு முக்கியத்துவத்துடன் கூடிய ஆக்ஷன் கதையை சொல்வதுதான் அவரின் பாணியாக இருக்கும். அப்படித்தான் இந்த படத்திலும் கதையை அமைத்தார். இந்த வீரரமணி திரைப்படத்தில் ஒரு பெண்ணின் ஒரு தலை காதலுடன் ஆக்ஷன் கதையை செய்திருந்தார். இனி கதை சுருக்கத்தினை பார்ப்போம். சாந்தா என்னும் இளம்பெண் வேலையில்லாத மூர்த்தி என்ற இளைஞனை காதலிக்கிறாள். ஆனால் மூர்த்திக்கு சாந்தா தன்னை காதலிப்பது தெரியாது என்பதுடன் அவன் மீனாட்சி என்ற பெண்ணை காதலிப்பதை தெரியாமலேயே சாந்தா மூர்த்தியின் மேல் அதிகமான காதலை கொண்டதுடன் தினசரி மூர்த்தியை சந்திக்க தன் மாமா தர்மலிங்கத்திடம் சொல்லி கல்வி சாலையை ஆரம்பிக்க சொல்லி அதில் மூர்த்தியை சேர வைக்கிறாள். அப்படியாவது தன் காதலை மூர்த்தியிடம் சொல்ல முடியாதா என்று ஏங்குகிறாள். திடீரென்று சில நாட்களாக மூர்த்தி கல்வி சாலைக்கு வராததை அறிந்து அதிர்ச்சியாகிறாள். மூர்த்தியை தேடிச் சென்றவளுக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்னவென்றால் தன் காதலன் மூர்த்தியை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்பிரச்சனையை ஆராய்ந்த சாந்தா ஷாக் ஆகிறாள். மூர்த்தியிடம் உள்ள பணத்தினை அடைய மீனாட்சி சுவாமி என்ற வில்லனுடன் கூட்டு சேர்ந்து கொலை பழியை மூர்த்தியின் மீது போட்டுவிட்டு அவனின் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகின்றார்கள். பிறகு சாந்தா ஆண் வேடத்தில் சென்று மூர்த்தியை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்து மீனாட்சி மற்றும் சுவாமி கும்பலை ஆண் வேடத்திலே சென்று அழித்து ஒழித்து மூர்த்தியை தனது பெண் உருவில் வந்து காதல் கொண்டு ஆண் வேடத்தினை இறக்கச் செய்து இருவரும் இணைவதாக படம் முடிகிறது. சஸ்பென்ஸுடன் உருவாக்கப்பட்ட இப்படத்தில் மூர்த்தியாக சீனிவாசராவ் என்பவர் நடித்திருக்கிறார். சாந்தா என்னும் வேடத்தில் அன்றைய சினிமா உலகின் ஆக்ஷன் குயின், பாரிஸ் பியூட்டி என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட கே.டி. ருக்மணி அவர்கள் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். ஒரு தலையாக காதல் கொண்டு ஏங்கும் அப்பாவி பெண்ணாகவும் அதே காதலனை காப்பாற்ற ஆண் வேடம் போட்டுக்கொண்டு எதிரிகளை பந்தாடி வில்லன் கூட்டத்தினை வீழ்த்தும் புரட்சி நடிப்பிலும் மிக கச்சிதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்த உடையிலும் கே.டி. ருக்மணி அவரின் பேரழகு பளிச்சிடுகிறது. ஆண் வேடத்தில் வந்த நண்பர் அறிமுகப்படுத்திய பெண்ணாகவும் தானே சென்று காதலியாகவும் காதல் கொண்டு பிறகு ஆண் நண்பர் இறந்துவிட்டார் என்று சொல்லி நாயகன் சீனிவாசராவ் மீது சாய்ந்து அழும் நடிப்பிலும் இவரின் இரண்டு வேட வித்தியாசமான நடிப்பு மிக மிக வியப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இவர் கச்சிதமாக நடித்திருக்கிறார். இவர்களுடன் சிறப்பு நட்சத்திரங்களாக எஸ்.ஆர். பர்மா, ராஜலட்சுமி, டி.வி. சாமி ஆகியோரும் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். ஜிலானி என்ற சண்டை பயிற்சி மாஸ்டர் 2 மாதம் கே.டி. ருக்மணி அவர்களுக்கு சண்டை பயிற்சியை கற்றுக் கொடுத்து மிக சிறப்பாக சண்டை பயிற்சியை படமாக்கியிருக்கிறார். குறிப்பாக குதிரை சவாரி சண்டை காட்சியில் மின்னல் கொடி படத்தில் நடித்ததைப் போல் இப்படத்தில் நடிக்கச் சொன்னார்கள். அந்த படத்தில் இவர் பெரிய விபத்தை சந்தித்ததால் இந்த படத்தில் குதிரை சண்டை பயிற்சியில் நடிக்க மறுத்துவிட்டார். பிறகு மோட்டார் சைக்கிள் சண்டை காட்சி வைக்கப்பட்டது. அதற்காக இரவு பகல் பாராமல் மோட்டார் சைக்கிளை ஓட்டி பழகி கொண்டார். இந்த வீரரமணி திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவை எம்.ஆர். ராஜு செய்திருக்கிறார். பிஸ்வாஸ் மற்றும் கிருஷ்ணசாமி என்ற இரட்டையர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். சாமி என்பவர் அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த படம் வெளி வருவதற்கு முன்பே நகரெங்கும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. அந்த சுவரொட்டியில் புகைப்பிடிக்கும் காட்சியாக
கேடி ருக்குமணியின் படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அதை பார்த்த ஆண்கள் இப்படியும் பெண்கள் இருப்பார்களா என்று ஆர்வத்துடன் திரைப்படத்தினை பார்க்க கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். படம் சூப்பர் ஹிட்டாக ஓடியிருக்கின்றது. சண்டை காட்சிகள் இப்படத்தில் வரும்பொழுதெல்லாம் ரசிகர்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்திருக்கிறார்கள். இதுவரை இந்த வீரரமணி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1939 வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.